அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக உண்மையாகவே இன்றைக்கு ஆராதனையிலே வரமாட்டார்கள் என்று நினைத்தவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அதோடு இந்த மாதத்தோடு அவர்கள் கிறிஸ்டின் மீடியா சென்டரில் தன்னுடைய பணியை நிறைவு செய்கிறார்கள். கிறிஸ்டின் மீடியா சென்டர் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 45 நாடுகளிலே 40க்கு மேற்பட்ட நாடுகளிலே இந்த ஊழியம் பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆகவே அதில் இந்திய ஊழியத்திலே புரோகிராம் ஆபீசராக மிக முக்கிய பங்கு வகித்து நீண்ட காலம் சிறப்பாக பணியாற்றி ஊழிய பொறுப்பை இந்த வாரத்தில் அவர்கள் நிறைவு செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை என்னுடைய சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் திருச்சபையின் சார்பிலும் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். பணியிலிருந்து ஓய்வு என்பது ஊழியத்திற்கு குறிப்பாக இந்த அபிஷியல் ஓய்வு தான், மற்றொரு ஓய்வில்லை. அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர். தினத்தந்தியிலே வார பத்திரிகையிலே அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏராளமான நூல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய தந்தையும் எழுத்தாளர், அவர்களும் மிக சிறந்த எழுத்தாளர். அவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு நான் அழைக்கின்றேன். அவர்கள் பணி சிறக்கட்டும், தொடர்ந்து குடும்ப பயணம் சிறக்கட்டும், வாழ்வுக்கு எல்லா வளங்களையும் செல்வங்களையும் தொடர்ந்து கடவுள் அருளி வாழ்வை சிறப்பாக்கட்டும் என்று மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். மாத சங்கத்தினுடைய தலைவி அவர்கள் முன்பாக வந்து அவர்களை கௌரவிப்பதும் கிடையாது. இந்த சால்வை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இங்கே வர்றேங்கிறத ஐயனுக்கு சொல்லலை, ஆனால் நான் இங்கே தான் வர்றேங்கிறது என் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த ஆசீர்வாதம் கடவுளின் கையிலிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலை. உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி.